இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் என்னென்ன குறைகள் இருந்துச்சு? சட்ட ஒழுங்கு சரியில்லை, பாலியல் வன்முறை, விலைவாசி ஏற்றம், கஞ்சா, இன்னும் இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ரவுடிஸ் அதிகமாகிடுச்சு. ஒழுங்கான எந்த டிபார்ட்மெண்ட்லையுமே கரெக்டான இது எதுவுமே நடக்கலை கரெக்டாக. அவங்க யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒழுங்கான ஆட்சி கிடையாது. கேட்டால் மத்திய அரசு மேலேயே பழியை போட்டு அவங்களுடைய காலத்தை கடத்திட்டாங்க. அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. அவங்களுடைய திட்டங்களெல்லாம் இவங்க வாங்கி அதை கரெக்டாக இவங்க தான் பண்ண மாதிரி பண்ணி இப்போ கூட ரீசனாக கூட அப்படி தான் பண்ணுறாங்க. கேஸ் வரல, கேஸ் ஈரானில் அவங்க சண்டையில் வரல, ஆனால் இப்போ அவர் தான் மோடி தான் தரல, மோடியை போய் கப்பல்லேருந்து எடுத்துன்னு வந்து தருவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய இதை. இப்போ அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி கூட இப்போ ரீசனாக நடக்கிறது கூட 8000 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு கூப்பன் தரோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன வாங்க முடியும்? அந்த 8000 ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோங்கன்றாங்க, வாஷிங் மிஷின் வாங்கிக்கோங்கன்றாங்க. அதில் எப்படி வாங்க முடியும் சொல்லுங்கள்? இவர் நியாயமான, நம்ம எடப்பாடி நியாயமான ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. ஒழுங்கான அரிசி, ரேஷன் அரிசி ஒழுங்காக நான் கொடுக்குறேன்றாரு. எல்லாமே ரீசனாக அவர் பேசுறது இப்போ பாருங்கள், எவ்வளோ தேர்தல் பரப்புரையில் எவ்வளோ ரீசனாக பேசுறாரு பாருங்கள். அந்த மாதிரி மக்களுக்கு நல்லது சொல்லி நல்லது பண்ணணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். பொய்யான வாக்குறுதியை கொடுத்து காலத்தை கடத்திட்டு அவங்களுடைய ஆட்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு அந்த இதை சொல்லக்கூடாது என்றைக்குமே. அந்த மாதிரி அந்த பொய் சொல்லி ஆட்சி பண்ணுறது அவசியமே கிடையாது. மக்கள் யாரும் அந்த மாதிரி ஓட்டு போட மாட்டாங்க, எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க மக்கள். அடுத்து எடப்பாடி தான். எங்களுடைய தலைமை என்டிஏ தலைமையில் அவங்களுக்கு எடப்பாடி தான் எங்களுக்கு வரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம், செய்வோம். நாங்களும் அவர் ஒரு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். ஆமாம், கண்டிப்பாக பொம்மசியமா. அவர் என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள்? பயணம் விடுறாரு, அவர் துணை முதல்வராக பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள்? எதுவுமே லாக் இல்லையா? எதுவுமே லாக் இல்லை. எங்கே வராரு? டக்குன்னு ஓடி வரணும். மக்களுக்கு ஒரு குறைனா டக்குன்னு வரணும். எங்கே வராரு? இப்போ வரமாட்டார். அவர் பாட்டுக்கு எங்கே இருக்கிறாரு, இதில் வராரு, எங்கே போகிறாரு, ஒன்றுமே தெரியல. அவர் எத்தனை முறை நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம பார்த்துக்கிறோம் சொல்லுங்கள்? சும்மா விளம்பரம், அவ்வளோதான்.